எபிசோட் 57 பானுமதி. மருத்துவ மாநாட்டில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அங்கே வந்திருந்த அவினாசிலிங்கம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நோவரி டேப்லெட் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த வகை மாத்திரைகள் எம்ஜி பார்மசியிடம் இருப்பதாக கேள்விப்பட்டு அதன் உரிமையாளர் ஜானிடம் அதனை வாங்குவதற்காக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களது குடும்பத்தின் தலைவர் ராமச்சந்திர அவினாசி லிங்கத்தின் மருத்துவ தேவைக்காக அந்த மாத்திரைகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். கிருஷ் என்ற கிருஷ்ணமூர்த்தி அந்த மாத்திரைகளை வாங்குவதில் மிகுந்த ஆர்வமாக இருந்தான். அதை பற்றி ஜானிடம் மிகவும் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தான். ஜான், நீங்க வேட்டைக்காரங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் அந்த மாத்திரை கொடுத்திருக்கீங்க, அது எங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களால அதை வாங்க முடியறப்ப அவினாசி குடும்பம் எங்களால வாங்க முடியாதா? பொய் சொல்லாம ஒழுங்கா எங்களுக்கும் கொடுக்கிற வழிய பாருங்க, இல்ல நடக்கிறதே வேற என்று மிரட்டும் தொனியில் கேட்க, அதனை கேட்டதும் ஜான் பயந்து போனார். ஏனெனில் அவினாசி குடும்பம் நினைத்தால் கோயம்புத்தூரில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். உடனே ஜான் கவலை தோய்ந்த குரலில் பேசத் தொடங்கினார். சார், அது பொய்யான தகவல். நாங்க மாத்திரையை அவங்களுக்கு விக்கல. எங்க கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதையே நாங்க இன்னும் பொக்கிஷமா பாதுகாத்து வரோம். அந்த மாத்திரைய வெளியே எடுக்கவே இல்ல என்று கூறினார். அதை கேட்டும் கிருஷ் அமைதியாகவில்லை. அவன் எப்படியாவது அந்த மாத்திரையை வாங்கிவிட வேண்டும் என்ற உறுதியில் இருந்தான். அந்த ஒரு மாத்திரைக்காக நான் எவ்வளவு பணம் கொடுக்கவும் ரெடியா இருக்கேன், அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க அதை என்கிட்ட கொடுத்துட்டு எவ்வளவு பணம் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க என்று கூறினான். உடனே ஜான் மிகவும் பணிவுடன் பேச தொடங்கினார். சார், அந்த ஒரு மாத்திரை 20 வருஷமா எங்க கிட்ட இருக்கு. அதை கெட்டு போகாம வைக்கிறதுக்கு மட்டும் வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கேன். அதோட விலை மதிப்பிட முடியாது. அதே மாதிரி இன்னொன்னையும் எங்களால இதுவரைக்கும் தயாரிக்க முடியல. அதனாலதான் கஷ்டப்பட்டு அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் என்று கூறி மேலும் தொடர்ந்தார். அந்த மாத்திரை மட்டும் இப்ப நிறைய தயாரிக்கிற மாதிரி இருந்தா ஒரு மாத்திரைய 3000 ரூபாய்க்கு விக்கலாம். அந்த மாத்திரையை எங்களால தயாரிக்க முடியல, இதுதான் உண்மை என்று கூறிவிட்டார். அவர்கள் பேசிக் கொண்டிருந்தது அந்த கூட்டத்தில் மிகவும் சத்தமாக கேட்டது. தூரமாக நின்று கொண்டிருந்த கல்கிக்கும் அதன் சத்தம் நன்றாக கேட்டது. உடனே அவள் பேச தொடங்கினாள். நாங்க தயாரிக்க போற மாத்திரை விலை 3000 ரூபீஸ் என்று கூறினாள். அதனை கேட்டதும் கூட்டத்தில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். விஜய் கூட பொறுமையை இழக்க ஆரம்பித்து விட்டான். அவன் முகங்களில் அதிருப்தி தெளிவாக தெரிந்தது. அப்போது அருகே நின்றிருந்த ஆறுமுகம், விஜய் சார், வீணா ஏமாந்து போகாதீங்க. இவங்க நம்ம எல்லாரையும் ஏமாத்த பாக்குறாங்க. ஒரு மாத்திரை 3000 ரூபீஸ் விலைக்கு விக்க இது நோவரி டேப்லெட்ஸ் இல்ல, சாதாரணமானது என்று கூறினான். ஆனால் கல்கி சிரித்துக் கொண்டே, இதுவும் நோவரி டேப்லெட் தான், ஆனா எங்க பிராண்டுக்கு வேற பேர் வைப்போம் என்று பதில் சொன்னாள். அதனை கேட்டதும் கூட்டத்தில் இருந்த அனைவரும் பெரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். முக்கியமாக சாணக்கியாவுக்கும் காயத்ரிக்கும் கூட பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. அருகே இருந்த காயத்ரி அவளிடம், என்ன பேசிட்டு இருக்க நீ? அதை ரெடி பண்றது அவ்வளவு கஷ்டம், உன்னால எப்படி அதை தயாரிக்க முடியும் என்று பெரும் ஆச்சரியத்துடன் கேட்டாள். அத்த, ஏற்கனவே தயாரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சீக்கிரமா நமக்கு நிறைய மாத்திரைங்க ரெடி ஆயிடும் என்று கூறினாள். அப்போது அருகே இருந்த அவளின் அத்தை ஷீலா, அந்த மாத்திரைய முழுசா ரெடி பண்றதுக்கு முன்னாடி இப்படி பேசுறது நல்லதில்ல கல்கி, நீ கொஞ்சம் அமைதியாயிரு, சின்ன குழந்தை மாதிரி வாய் விடாத என்று கூறினாள். சாணக்கியாவும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருந்தார். ஆனால் விஜயின் முகத்தில் எந்த மாறுதலும் இல்லை. அவன் அமைதியாக இருந்தான். ஆறுமுகம் ஏளனமாக பேசத் தொடங்கினான். ஒரு நோவரி டேப்லெட் தயாரிக்க எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அதை தயாரிக்க முடியாம பல வருஷமா எல்லாரும் சும்மா இருக்காங்க. நீ அதை பத்தி விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்க. உன் பேச்ச நம்ப நாங்க எல்லாரும் முட்டாள் இல்ல என்று கூறிவிட்டான். உடனே கூட்டத்தில் இருந்த சிலர், உங்களால நோவரி டேப்லெட் தயாரிக்க முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கு கல்கி, அதுக்கான வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள உங்க எல்லாருக்கும் என்னால சப்ளை பண்ண முடியும் என்று உறுதியாக கூறினாள். அவள் கண்மூடித்தனமான நம்பிக்கையில் பேசுவதாக நினைத்த ஜான் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பித்தான். நோவரி டேப்லெட் நீ ரெடி பண்றியா? யார முட்டாள நினைக்கிற? இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய புத்திசாலிங்க. நீ சொல்றத அப்படியே நம்புறதுக்கு நாங்க ஒன்னும் முட்டாள் இல்ல என்று கூறினான். அருகில் இருந்த அவினாசிலிங்கம் குடும்பத்தாரிடம் ஜான், இவங்க சொல்றத நம்பாதீங்க. அந்த மாத்திரைய யாராலையும் தயாரிக்க முடியாது. என்கிட்ட இருக்கிறதே தற்செயலா தயாரான ஒண்ணுதான் என்றான். ஜான் சாணக்கியா குடும்பத்தை இழிவுபடுத்த விரும்பினான். ஆகவே மேலும் மட்டம் தட்டி பேச தொடங்கினான். இப்ப நாம எல்லாருமே பல வருஷங்களா மருத்துவத்துறையில தான் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாசமும், ஏன் ஒவ்வொரு வாரமும் கூட புதுசா மருந்து லான்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதை வச்சுதான் நம்மளோட பிசினஸ் டெவலப் ஆகுது. நமக்கு பேரும் புகழும் கிடைக்குது. அப்படி தயார் பண்றத விட்டுட்டா நம்மளோட பேரும் புகழும் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம போயிடும்.
என்று கூறினான். அவன் இவ்வாறு பெருமையாக பேசும்போது சாவித்திரியும் சென்று அவனுக்கு அருகே நின்று கொண்டாள். அவளின் முகத்தில் பெரும் பெருமை காணப்பட்டது. அவன் மேலும் தொடர்ந்து பேசினான். ஒரு காலத்துல சாணக்கியா குடும்பம் இந்த ஊர்லயே பெரிய பேர் புகழோட இருந்தாங்க. பார்மசி பிசினஸ்ல அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவங்களோட நிலைமைய பாருங்க. அவங்களோட பிசினஸ் மொத்தமா முடிய போகுது. இனிமேல் நான் மட்டும்தான் இங்க மருந்து மாத்திரை பிசினஸ் பண்ண போறேன். எங்களால இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த நோவரி டேப்லெட்டை தயாரிக்க முடியும். அப்ப எங்களோட பேரும் புகழும் இன்னும் உயரும் என்று கூறினான். இப்படி அவன் நேரடியாகவே சாணக்கியா குடும்பத்தை தாக்கி பேசியதை கண்ட சாணக்கியாவுக்கு பெரும் வருத்தமும் கோபமும் வந்தது. அவமானமும் பெரிதளவு ஏற்பட்டது. இவர்கள் இவ்வாறு பேசுவதற்கு என்ன பதில் சொல்வது என்று கூட தெரியாமல் உறைந்து போய் நின்றார். அந்த நோவரி டேப்லெட் என்பது தயாரிப்பதற்கு அவ்வளவு கடினமான செயல்முறை கொண்டது. உண்மையாகவே அதன் பார்முலா கையில் இருந்தாலும் அதனை எளிதாக செய்துவிட முடியாது. தயாரிக்கும் பணிக்கு பெரும் கவனத்தையும் பொருட்செலவும் ஆகக்கூடியது. அதனை முதல் முறையாக வெற்றிகரமாக தயாரித்தது பானுதேவிதான். அவள்தான் கல்கியின் அம்மா. அந்த காலத்தில் மருத்துவத்துறையில் தேவையான அறிவுரைகளை பெறுவதற்காக இதே எம்ஜி பார்மா நிறுவனத்தார் பானுதேவி குடியிருந்த வீட்டிற்கு வந்து கேட்டுவிட்டு செல்வார்கள். சாணக்கியா குடும்பத்தால் தான் இப்பொழுது எம்ஜி பார்மா இவ்வளவு பெரிதாக வளர்வதற்கு ஒரு காரணம் என்று கூட சொல்லலாம். நேரடியாக தன் குடும்பம் அசிங்கப்படுவதை காயத்ரியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடனே அவர் பின்வருமாறு பேசத் தொடங்கினார். ஜான், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நீங்க பார்மா பிசினஸ் மட்டும் தான் பாக்குறீங்க. அதனால உங்களுடைய முழு கவனத்தையும் இங்க போட முடியுது. நீங்க இப்ப இதுல நம்பர் 1 இருக்கீங்க. இது நல்ல விஷயம் தான். இதுல எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு காலத்துல எங்க வீட்ல வந்து உங்க பிசினஸ்க்கு ஐடியா அண்ட் அட்வைஸ் கேட்டு போனவர் தான் நீங்க. உங்க கம்பெனி நடக்கிறது முதல்ல நாங்க கொடுத்த அட்வைஸ்ல தான், மறந்துடாதீங்க என்று ஏளனத்துடன் கூறினாள். அதனை கேட்டதும் ஜானுக்கு மிகவும் வருத்தமாக போய்விட்டது. காயத்ரி தொடர்ந்து பேசினாள். உங்ககிட்ட இருக்கிற நோவரி டேப்லெட் கூட 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு பொண்ணு பானுமதி தயார் பண்ணதுதான் என்று கூறினாள். அதனை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் பெரும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தார்கள். ஜானுக்கு கூட பானுமதி பெயரை கேட்டவுடன் சற்று மதிப்பும் மரியாதையும் வந்தது. உடனே அவன் பின்வருமாறு பேசினான். நீங்க இப்ப பிசினஸ்ல வீக்கா இருந்தாலும் பானுமதியை நான் குறை சொல்ல முடியாது. அவங்க ஃபார்மா ஃபீல்டுல ஒரு ஜீனியஸ். அவங்க மட்டும் இப்ப இருந்திருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை நிச்சயமா வந்திருக்காது. ஆனா அவங்க யாரையோ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க என்று மீண்டும் இகழ்ச்சியாக பேச்சை தொடர்ந்தான். அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களோட திறமை உங்க யார்கிட்டயும் இல்ல. அதனாலதான் உங்க பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிருச்சு. சாணக்கியாவும் அவர் தங்கச்சி ஷீலாவும் இந்த பிசினஸ்ல சரியா கவனம் செலுத்தல என்று கூறினான். தன்னுடைய அம்மாவை பற்றி அவர்கள் அனைவரும் பெருமையாக பேசுவதை கண்டு கல்கிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கல்கியின் கண்களில் சற்று கண்ணீர் சுரந்து ஒளிர்ந்தது. இறுதியாக ஜான், அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. நீங்க இப்ப என்ன சாதிச்சிருக்கீங்கன்னு பேசுங்க. பழைய கதையெல்லாம் வேணாம் மிஸ்ஸஸ் காயத்ரி என்று கூறினான். உண்மையில் கவலைகள் தீர்க்கும் நோவரி மாத்திரைகளை முதலில் தயாரித்தது கல்கியின் தாய் பானுமதிதான். அவள் மொத்தமாக 5 மாத்திரைகளை தயார் செய்திருந்தாள். அதில் 2 மாத்திரைகளை எம்ஜி பார்மாக்காரர்கள் கடனாக வாங்கிக் கொண்டு சென்று விட்டார்கள். அதில் ஒன்றை பயன்படுத்தி விட்டார்கள். மற்றொன்றை பயன்படுத்தாமல் பாதுகாத்து வந்தார்கள். அதை போல் ஒன்றை அவர்களால் தயாரிக்க முடியவில்லை. அந்த ஒன்றுதான் இப்போது அவர்களிடம் பொக்கிஷமாக இருந்து வருகிறது. மீதம் இருந்த 3 மாத்திரைகள் என்ன ஆனது என்று பானுமதிக்கு மட்டும்தான் தெரியும். அவள் இங்கிருந்து செல்லும் போது தன்னுடன் எடுத்து சென்று விட்டாளா என்பதும் யாருக்கும் தெரியாது. ஜான் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது கிறிஷ் மீண்டும் பேச தொடங்கினான். அந்த நோவரி டேப்லெட் எனக்கு வேணும். 1 வருஷத்துக்கு 2 லட்சம் செலவு பண்ணிருக்கீங்க. 20 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு கணக்கு பண்ணுங்க. அதுக்கும் மேல அந்த மாத்திரையோட விலை எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஒரே செக்கா கொடுத்து அந்த மாத்திரையை வாங்கிக்கிறேன் என்று பெருமையுடன் சொன்னான். அவனது குடும்பம் சொன்னது சொன்னபடியே செய்து முடிக்க கூடியவர்கள் என்று ஜானுக்கு தெரியும். ஆகவே ஜான் தயக்கத்துடன் பேச தொடங்கினான். மிஸ்டர் ராமச்சந்திரன் இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவருக்கு ஒரு டேப்லெட் பத்தாது. நீங்க அதை குடுக்கறதும் குடுக்காம இருக்கிறதும் ஒண்ணுதான். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு நோவரி டேப்லெட் கொடுத்தாதான் அவருடைய உடல்நிலை இம்ப்ரூவ் ஆகும். ஒரே மாத்திரையில ஆகாது. நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவருக்கு நீங்க அதை வாங்கி கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்ல. அதுவும் இல்லாம நாங்க அந்த மாத்திரையை யாருக்கும் விக்கிறது இல்ல. எங்களோட அடையாளமும்
கௌரவமும் அந்த மாத்திரை தான் என்று பெருமையுடன் கூறினார். அவர் விளக்கமாக சொன்னாலும் ஜான் சொன்னதை கிறிஷ் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எனக்கு அந்த மாத்திரை கண்டிப்பா வேணும், நீங்க அதை தரலனா உங்க மொத்த பிசினஸையும் வாங்கிடுவேன், அதுக்கப்புறம் இந்த மாத்திரை தானா எனக்கு சொந்தமாயிடும் என்று மிரட்டுவது போல் கூறினான். அதனை கேட்டதும் ஜானுக்கு வியர்த்து வழிய ஆரம்பித்து விட்டது. ஒருவேளை கிறிஷ் மட்டும் அப்படி செய்துவிட்டால் அனைத்தும் மாறிவிடும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். மேலும் அவினாசி குடும்பத்தாரால் இதனை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் என்பதும் தெரியும். ஜான் இறுதியாக, சார் உங்களுக்கு அந்த மாத்திரையை தவிர என்கிட்ட இருந்து வேற என்ன வேணும், அதை கேளுங்க சார், நான் உடனே அரேஞ்ச் பண்ணி தரேன் என்று கூறினான். சிறிது நேரம் சிந்தித்துக் கொண்ட கிறிஷ், என் மாமாவை கூட இருந்து பாத்துக்க உங்க சிஷியை சாவித்ரி கூட வரணும், அவங்க எங்களுக்கு வேலை செய்யணும், நாங்க அதுக்கு தேவையான சம்பளத்தை கொடுத்துடுறோம், ஆனா வேற எந்த வேலையும் செய்யாம எங்க மாமாவை மட்டும் பத்திரமா பாத்துக்கணும் என்று கூறினான். அதற்கு ஜானும், சரிங்க சார், நான் அத மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன், அவங்க உங்க மாமா கூட இருந்து அவர் நல்லா பாத்துப்பாங்க, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல என்று கூறிவிட்டான். அவர்கள் இவ்வாறு பேசியதை கண்ட காயத்ரி சற்று ஏளனமாக பேச தொடங்கினாள். மருத்துவத்துறையில எவ்வளவோ சாதிச்சேன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா உங்ககிட்ட இருக்கிற நோவரி டேப்லெட் எங்க கிட்ட இருந்து தயாராகி வந்தது தானே, அதை வச்சுக்கிட்டு நீங்க இவ்ளோ பெருமை அடிக்க கூடாது ஜான் என்று கூறினாள். அதனை கேட்டதும் ஜானுக்கு மிகவும் அவமானமாக போய்விட்டது. இத்தனை வருடம் ஆகியும் அந்த மாத்திரையை போல் வேறொரு மாத்திரையை அவனால் செய்ய முடியவில்லை என்பதை அவள் சொல்லாமல் சொல்வது போல் இருந்தது. அதற்கு என்ன பதில் சொல்வது என்று சில கணங்கள் ஜான் சிந்தித்தான். அதன் பின் பேச தொடங்கினான். பானுமதி தான் இந்த டேப்லெட் தயார் பண்ணிருக்காங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்ல, அப்படி இருக்கிறப்ப உங்க ஃபேமிலி தான் இத கொடுத்தாங்கன்னு உங்களால எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் என்று கேட்டான். அதற்கு காயத்ரி, அவங்க தயார் பண்ணாங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்க, இதுக்கு எதுக்கு ஆதாரம் வேணும் என்று கூறிவிட்டு சிரித்தாள். ஜான் இறுதியாக கோபத்தில் கத்த தொடங்கிவிட்டான். எங்க கிட்ட அந்த நோவரி டேப்லெட் ஃபார்முலா இல்லங்கறத ஒத்துக்கிறேன், ஆனா உங்ககிட்ட இருக்கா? அட்லீஸ்ட் என்கிட்ட அடையாளத்துக்கு ஒரு டேப்லெட்டாவது இருக்கு, உங்ககிட்ட அது கூட இல்ல. உங்களுக்கு உண்மையிலேயே திறமை இருந்தா அந்த டேப்லெட்டை ரெடி பண்ணிட்டு இங்க பேசுங்க என்று கூறினான். அவன் இவ்வாறு பேசியதும் சாணக்கியாவின் குடும்பத்தாருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அனைவரும் சில கணங்கள் அமைதி காக்க தொடங்கினார்கள். அவர்கள் அமைதியாக இருந்தது அவனுக்கு மிகவும் வசதியாக போய்விட்டது. அவன் மேலும் தொடர்ந்து பேச தொடங்கினான்.